மீன ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6க்கு பின் நடக்கின்ற அற்புதங்கள். ஏன் மார்ச் 6 அப்படின்னங்க இருக்குது? மார்ச் 6க்கு பின் நான் ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய வீழ்ச்சி வந்தாலும் மீண்டும் மீண்டும் போராடி ஜெயிக்கக்கூடிய குணமுடைய ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் குணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பல பேர்த்துக்கு கேள்விகள். உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கார், இன்னும் கொஞ்சம் நாளில் மாறிடுவார். இந்த மார்ச் 6க்கு மேலே பார்த்தீங்கன்னா சார், திருமணத்துக்கும் ஜென்ம சனிக்கு சம்மந்தம் இல்லை. ஜென்ம சனி 11ஆம் இடம் எப்பவுமே வலுத்திருக்கு. இப்போ 2க்குரிய 11 வலுத்திருக்கனால மூத்த சகோதர சகோதரர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6க்கு பின் நடக்கின்ற அற்புதங்கள். ஏன் மார்ச் 6 அப்படின்னங்க இருக்குது? மார்ச் 6க்கு பின் தாங்க கோச்சார இதில் பார்த்திங்கன்னா வாக்கியம் திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி அப்படின்னு ஒன்று நடக்குது. ரெண்டு இதுலையுமே நடந்துருது. முதல்ல குரு வக்ர நிவர்த்தி அடையுது. குரு வக்ர நிவர்த்தி அடைந்தாலே வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போ வக்ர காலகட்டத்தில் நடக்கிற நிலைகள் தெரியுது. நகரேட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்குது. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இருக்குது. மக்களிடம் கையில் பணப்புழக்கங்கள் குறைகின்ற காலகட்டமாக இருக்குது. விரைய செலவுகள் வந்து கொண்டே இருக்குது. ஒருத்தர் விரயம் இன்னொருத்தர் லாபம் சொல்லுவாங்கன்னா அவங்க வந்தவங்களுக்கும் விரயம் ஆகிட்டு தான் இருக்குது. சம்பாதிக்கிற செலவு இது மாதிரி எண்ணற்ற குழப்படிகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இது அந்த கிரகத்துக்கே அப்படி இருக்கும்போது மீனராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கின்ற விஷயத்தை பார்ப்போம். ரைட், ஏன்னா உங்கள் ராசி அதிபதி தானே வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எப்பவுமே மீனராசி நான் ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய வீழ்ச்சி வந்தாலும் மீண்டும் மீண்டும் போராடி ஜெயிக்கக்கூடிய குணமுடைய ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே பொறுமை தான். அதாவது பல கஷ்டங்கள் தாங்கிக்கும், இருந்தாலும் தன் இலக்கை நோக்கி பயணிக்க ராசி. ஒரு சில நேரத்தில் கர்ணனோட ஒப்பிடுவேன். எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் பார்க்கலாங்க. மீண்டும் மீண்டும் நட்புக்காக உறவுக்காக நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணிக்கிற ராசி. ஆனால் இன்டெலிஜென்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மாற்றான் கருத்தை இந்த ராசியை ஏற்றுக்குங்க. நல்ல கருத்தை எதாக இருந்தாலும் ஏற்றுக்கும். பிடிவாதம் பிடிக்காத ராசி. எப்படின்னா சுக்கிரன் தான் இங்கே உச்சம் அடையுது. அப்போ மாற்றானாக அது எதிரி அப்படின்னு சொல்லலாம். இது தேவகுரு, அது அசுரகுரு. அசுரகுரு உச்சம் பெற்றாலும் அவங்களுக்குன்னு ஒரு கரெக்டாக இருந்தால் அலோவ் பண்ணுற ராசி. அப்போ நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயத்தையும் சமூகத்துக்கு ஏற்கிற ராசியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர கதியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். அப்பாடா, நம்மளை ஒரே வேலையை திருப்பி செய்ய வச்சாங்க. செஞ்சதேன்னு திருப்பி செஞ்சேன். இப்போ தாங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன், திருப்பி ஊர் வேலை. இப்போ தான் ஒரு வேலையை செஞ்சேன், திருப்பி வருது. அப்போ டயர்ட் ஆக்கிட்டே இருந்திருக்கும். ஸ்பீடாக மூவ்மெண்ட் வரல. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மந்தமாக இருக்குது, நம்ம வேலையை செய்ய முடியல. இந்த காலகட்டம்லாம் மாறுங்க. அப்போ ஒரு நல்ல காலம் பிறக்கின்ற சூழ்நிலை. முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அற்புதமாக இருக்கும். பிஸ்னஸில் தான் ஒரு க்ரிப்பு கிடைக்கும். இப்போ தான் ஓஹோ இத்தனை நாள் இதுதான் தப்பு பண்ணோம், இதுதான் நடந்திருக்கு, சொசைட்டியில் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்காக டக்குன்னு பிளான் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கோல்டன் டைம். கரெக்டாக வளர்ச்சியாக இருக்கிற நேரம் பிடிச்சிக்கங்க. ஜெயித்து வருகிற காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சிலர் மிஸ் பண்ணிட்டா தான் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அப்போ இது வளர்ச்சியான காலகட்டம் உங்களுக்கு உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்டது பேசுவோம். சார், திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பல பேர்த்துக்கு கேள்விகள். உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கார், இன்னும் கொஞ்சம் நாளில் மாறிடுவார். இந்த மார்ச் 6க்கு மேலே பார்த்தீங்கன்னா சார், திருமணத்துக்கும் ஜென்ம சனிக்கு சம்மந்தம் இல்லை. ஜென்ம சனி வந்தால் கமிட்மெண்ட் உண்டு. ரிப்பீட்டேஷனாக ஒரு சில விஷயம் செய்ய வைக்கும். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா, நான் என்ற அகந்தை இல்லாதவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். இந்த நேரத்தில் எல்லாம் இறைவனுங்க, எல்லாம் அவங்க தாங்க, நாம் என்னங்க பண்ணோம் அப்படின்னு அந்த மற்றவர்களை ப்ரைஸ் பண்ண. ஏன்னா சனி வந்தால் ப்ரைஸ் பண்ண நம்மளை நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ணாது. மைதா மாவு பழிஞ்ச மாதிரி நாம் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் மட்டும்தான். எப்போவுமே இந்த ராசிக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆணவம் இல்லாத மீனம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ரைட், உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்க. இப்போ குழந்தைப்பட்ட சிந்தனைகள், குழந்தைகளுக்காக இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட இதுக்கு அவங்களுக்கு கல்விக்காக ஏற்படுகிற காலகட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் மைண்டில் வரும். நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பாதை. சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தான் சார் நிறைய மாற்றங்கள் வருது, அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ வேலைக்கு போவோம் சார், நான் வேலைக்கு போகிறேன், வேலை இருக்குமா, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் தகுதிக்கு தகுந்த வேலையாக இல்லை, இருந்தாலும் செஞ்சிட்ருக்கேன், குடும்ப சூழ்நிலை
இதை விட்டுட்டா வேறு வேலை கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. பொதுவாக இந்த நேரத்தில் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணக்கூடாத காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 12இல் இருக்கார். கொஞ்சம் காலகட்டமெல்லாம் மாறி வருகிற காலகட்டம். சித்திரை மாதத்துக்கு மேலே தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். வேலையை விட்டுட்டு ஏன் பார்க்கணும்? அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் சித்திரை மாதத்துக்கு மேலே ஒரு வேலை மாறுதல் பண்ணும்பொழுது அனுகூலமாக இருக்கிற காலகட்டங்கள். அப்போ வருமானம் அதிகரிக்கும், சுப உறவுகளாக இருக்கின்றன, மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் பேச்சுவார்த்தைகள் சுமமாக இருக்கும். இதுதான் பொதுவாக இந்த ராசி ஒன்றே எப்பவுமே அண்டை வீட்டாரிடம் பகிர்ச்சிக்கூடாத ராசி. அண்டை வீட்டாரிடம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இதுதான். ஏன்னா பொதுவாகவே இந்த பகிர்ச்சிக்கூடாது என்னென்னா, உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது தவறான தகவலை கொடுக்க வாய்ப்புண்டு. சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படும். சொந்த பந்தங்கள் நிறைய பக்கத்தில் வச்சுக்கலாமா, பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த பந்தம் வச்சுக்கலாமா, வேணாம்ப. 2 வீடு 4 வீடு தள்ளி கூட இருக்கட்டுங்க. ஏன்னா நெருங்கிய உறவை பக்கத்து வீட்டிலோ எதிர்த்து வீட்டிலோ வைக்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு இல்லை. இருந்தால் அவ்வளோ வளர்ச்சி இல்லை. இன்னும் நிறையா விஷயத்தை பேசுவோம். திருமணத்தை பற்றி, பூர்வீக சொத்துங்கள் பற்றி, ஒரு பண வருமானத்தை பற்றிலாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடச்சு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியும் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும், வீட்டுக்கு ஒரு ஜோதிட அறிவு வரணுங்கிறதுக்காக இந்த கலையில் மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதாவது பொருளாதார அறிஞர் ஜேபி மார்கன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவார், அதாவது மில்லினியர் டசன் நீட் அஸ்ட்ராலஜி பட் பில்லினியர் நீட்ஸ் அப்படிம்பார். அப்போ லட்சாதிபதி ஆகிறதுக்கு நமக்கு ஜாதகம் தேவையில்லை, ஆனால் கோடீஸ்வரனாக தக்க வைத்துக்கொள்ள அப்போ இது எண்ணற்ற இதுக்கு சொல்யூஷனாக இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு விஷயத்துக்கு வரும் சார். திருமணத்துக்கு ஒரு விஷயம் சூச்சமாக இருக்குது. திருமண காலகட்டத்துக்கு ஆல்ரெடி செகண்ட் மேரேஜாக இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. திருமணத்தை கமிட் பண்ணி சொன்னேன். இப்போ சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் வருகிற காலகட்டம். அது என்னென்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, திருமண உறவில் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் சின்ன சின்ன இது விட்டு போகிறதா இருக்குமான்னு ஒரு குழப்படி ஏற்படுற மாதிரி இருக்கும். பொதுவாக திருமண நாள் கரெக்டாக போட்டுக்கோங்க, சூப்பராகிடும். இப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் நல்ல ப்ரிப்ரேஷன், குறிப்பாக 10th +2 மாணவர்களுக்கு நல்ல மார்க் இருக்கிற மாதிரி காலகட்டமாக இருக்குது. இன்னொன்று, எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்படும். கோச்சார் ரீதியாக சொல்லக்கூடாது, அதான் உண்மை. அது ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். கோச்சார் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி ஏன்னா லக்னங்கள் 4ஆம் அதிபதி, அவர் ஜாதகத்தில் புதனோட தன்மைகள் என்ன, வருகின்ற தசாபுத்தி என்ன, சனியோட அம்சம் என்ன, சனி ஏன்னா சனி இல்லை 6-10 தொடர்பு எல்லாம் பார்த்தா தான் படித்தா வேலைக்கு போனால். இன்றைக்கி நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஏங்க அந்த ஃபீல்டில் ஒர்க்கால். அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த படிக்கும் பொழுதே போட்டணும். ஒரு சில 10th படிக்கிறவங்க வந்தவங்களே நான் சொல்லுவேன், உங்களுக்கு ரூட்டு டிப்ளமோ ரூட்டு, உங்களுக்கு இந்த ரூட்டு, இதை பிரித்து கொடுத்துட்டாலே ஜெயிச்சிருவாங்க. அதுதான் உங்களுக்கு நடக்கும். ரைட். அப்போ கல்வியில் கவனமாக பெரிய லெவலில் டெவலப் ஆகலாம். சார், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வரும். உங்கள் இதில் இடத்துல இருக்கிற எல்லை பிரச்சனை, பொதுவாக எந்த ஒரு வீடு இடம் வாங்கினாலும் சின்ன ஒரு எல்லை பிரச்சனை வந்துடுது. அந்த எல்லை பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குற மாதிரியே தான் வரும். ஆமாங்க, அது பிரச்சனை, இது பிரச்சனை. அந்த சொல்யூஷனை உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக கொடுக்கிற காலகட்டம். ஆக மொத்தம் இந்த ஜூனு வரதுக்குள்ளே, மார்ச் 6லேருந்து ஜூனுக்குள்ளே மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துறது, மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த ராசிக்கு 11ஆம் இடம் எப்பவுமே வலுத்திருக்கு. இப்போ 2 11 வலுத்திருக்கிறனால மூத்த சகோதரர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் அனுவரகம் உண்டு. பேச்சுவார்த்தையில் வாக்குப்பளிதம் ஏற்படுகின்றன. தந்தை வழி உறவில் ஏதோ மனக்கசப்பு இருந்தாலும் சரியாகும் சூழ்நிலை. பிஸ்னஸில் கூட்டாக தனித்தாங்கிற மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட், பொதுவாக இந்த ராசியில் இப்போ எல்லோரும் ஷேர் மார்க்கெட் பற்றி கேட்குறாங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங்கிறது ரொம்ப ப்ரெஷரான ஜாப்புங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி சந்திரன் மேலே சனி போயிட்டுருக்கு, டே ட்ரேடிங் பண்ணலாமா? பணத்தை விரயமாயிரும். அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் சிந்திக்க வேண்டியது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். அதில் ஒரு சில அவங்களுக்கு ஒரு செக்டார் வைஸ்லாம் சொல்லுவோம், இந்த காலகட்டத்தில் பணத்தை எடுங்க, இந்த காலத்தில் விட்டுங்கன்னு. ஆக மொத்தம் வளர்ச்சியான காலகட்டம் வந்து கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு. இப்போ நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக குறிப்பாக வராகி அம்மனை ஒரு முறை வழிபாடு செய்து பாருங்கள், நிச்சயமாக ஜெயித்தீர்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.